எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆவலுடன் எதிர்பார்த்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்ட தவிர எல்லா ஸ்டேட்லயும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்த திரையிட்டுட்டாங்க. அதாவது ஹெவி கிரவுடுங்க. அதாவது முதல் நாள் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓவர் ஹைப். அதாவது 2016 கபாலி திரைப்படத்திற்கு பிறகு, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் அண்ட் ஓப்பனிங் கிடைச்சதுன்னே சொல்லியாகணும். அதாவது கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. கூலி திரைப்படத்தோட தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த FTFS ஷோ பார்த்திங்கன்னா 9 AM அப்படிங்கிறத அலாட் பண்ணியிருக்காங்க. மற்ற கேரளா, மற்ற தெலுங்கானா, ஆந்திரா, மற்ற அதர் ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு அலாட் பண்ணிட்டாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஷோ பார்க்க உள்ளவும் போயிட்டாங்க. துபாய், USA மற்ற வெளிநாடு கண்ட்ரிகளும் பார்த்திங்கன்னா ஷோ பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரிவ்யூ அவங்க கொடுத்தது என்னென்னா, கூலி படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்டர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது அப்படி மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டைட்டில் கார்டு மாதிரியே ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் 25 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் முடன்னு சொல்லி ஆகணும். அதாவது அபூர்வ ராகங்கள் இப்போ வரைக்கும் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரில் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் காமிச்சு 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் கொண்டாடுற வகையில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டை அவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. டைட்டில் கார்டு உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு கூஸ்பம்ப்ஸான மூமெண்ட்ஸோடு தான் இருக்குது. பார்க்கும்போது தியேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பிளாஸ்ட் லோடிங் தான் சொல்லியாகணும். அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவல் பங்கம். அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது. ரஜினி சார் அவருடைய என்ட்ரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் தரமாக செதுக்கியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லியாகணும். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதை நீ முதலையே பண்ணியிருக்கலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். தலைவர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய கூட்டணி மிகப்பெரிய ரெக்கார்டை படைக்க போகுது தமிழ் சினிமாவில். அது மட்டும் 100% உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டணி காம்போ வேறு லெவலில் இருக்க போகுது. அண்டு தலைவருடைய இன்ட்ரிவியூ பங்கம். உண்மையில் சரியான இன்ட்ரோனா தான் சொல்லியாகணும். கூலி படத்தோட இன்ட்ரோ உண்மையில் வேறு லெவலில் இருக்க போகுது. தலைவருடைய மாஸ் என்ட்ரி சும்மா பிச்சு உதற போகிறாரு தலைவர் அப்படியே சொல்லியாகணும். கண்டிப்பாக ஒரு ஹிமாலயஸ் ரெக்கார்டு படைக்க போகுது தமிழ் சினிமாவில் அப்படி மட்டும் தான் சொல்லியாகணும். ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நடக்க இருக்குது. கூலி திரைப்படத்தை தலைவர் இன்ட்ரோ சீன் செம்ம. எல்லாருக்கும் ஓப்பனிங் சீன் வெறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.